சக்தி டிவிக்கு, இன்னொன்னு தீய சக்தி டிஎம்கே. விஜய் அவர்கள் 100% தூய சக்தி, விஜய்க்கு கீழே இருக்கக்கூடியவங்களும் அந்த தொண்டர்களும் 100% தூய சக்தியான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த உத்தரவாதத்தை விஜயாலேயே கொடுக்க முடியாது. கொடுத்தேன், பணம் கொடுத்து ஒரு பதவியை வாங்குறான் அப்படின்னா அது வெறும் கௌரவத்துக்காக வாங்க மாட்டான். ஒரு 5 லட்சம் கொடுத்து ஒரு பதவியை வாங்கினா அந்த பதவியை வச்சு அவன் 50 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைப்பான். தாவேகா ஊழலே பண்ணாத ஒரு கட்சியா இருக்கும். தாவேகாவில் இருப்பவர்கள் எல்லாமே தூய சக்தி அப்படின்னு சொன்னால் அல்லது நம்புனா நம்மளை விட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? ஸ்டாலின் எடுத்துக்கிட்டா அண்ணா கருணாநிதிக்கு பிறகு நீங்க ஸ்டாலின் கையில வந்திருக்கு. அதிமுகங்கிறது எம்ஜிஆர் ஆரம்பிச்சு ஜெயலலிதா வளர்த்து இன்னைக்கு எடப்பாடி அந்த கட்சியை கைப்பற்றி இருக்காரு. விஜய் சினிமால இருந்து வெளியே, சினிமால இல்லாம ஒரு தனி மனிதனா கட்சி ஆரம்பிச்சிருந்தா முதல்ல விஜய் அவர்களுக்கு இந்த 1% ஓட்டு கிடைச்சிருக்குமான ஒரு கேள்வி இருக்குல்ல. அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். நீங்க சாதாரண விஷயத்தை அட்ரஸ் பண்றதுக்குமே நீங்க பார்த்து தான் அட்ரஸ் பண்ணுவீங்கன்னா நீங்க என்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் முதலமைச்சரா ஆக போறீங்க? இப்போ விஜய் பேசுறத பத்தி நம்ம பேசுறோம், குறிப்பை பார்த்து பேசுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஸ்டாலின் பேசுறதும் குறிப்பை பார்த்து தானே பேசுறாரு. நீங்க காசை வாங்கிக்கிட்டு காதில் விசில ஊதுங்க அப்படின்றாரு. ஒரு விதத்தில் என்ன அப்படின்னா ஓட்டுக்கு காசு வாங்குறத இவர் அக்செப்ட் பண்ணுறாரா, இன்னொரு விதத்தில் இல்லை நீங்கள் எங்கனாலும் விசில் ஊதுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாரா, 2 பார்வை இருக்குல்ல. அதான் முதல்ல புரிஞ்சுங்க. இன்னைக்கு திமுக அரசு 5000 கொடுத்ததற்கு காரணம் பெண்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு. இன்னைக்கு விஜயுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது இளைஞர்களும் பெண்களும் தான். அப்போ இந்த பெண்கள் வாக்கை நம்ம பக்கம் திருப்பணுங்கிறதுக்காக தான் இந்த 5000 உதவித்தொகையை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அது தேர்தல் நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அது மக்களுடைய பணம் தான். நாம் வரியாக கட்டினதை அரசாங்கம் மக்களுக்கே திருப்பி கொடுத்துருக்கு. இது திமுகவுடைய பணம் இல்லை, என்ன தமிழ்நாடு அரசின் பணம். தமிழ்நாடின் அரசின் பணங்கிறத விட அது நம்முடைய பணம். புரியுதா இல்லையா? விஜய் என்னன்னா அதை குறிப்பிடலை, நல்லா புரிஞ்சுங்க. அந்த பணம் உங்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் கூட்டத்தில். இது அரசு கொடுக்குற பணம், அது மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடித்த கணக்கில் வராது. ஆனால் அவர் எதை மீன் பண்ணுறார் அப்படின்னா, தேர்தல் நெருங்கும் போது இவங்க 5000 10,000 ஓட்டுக்கு கொடுப்பாங்க. அது எல்லாமே மக்கள்கிட்ட கொள்ளையடித்த பணத்தை இந்த கட்சிகள் சேர்த்து வச்சு அதைத்தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கோங்க, ஆனால் வாக்குகளை விசில் சின்னத்துக்கு போடுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அது தப்பு கிடையாது. அதுக்காக நீங்கள் பணம் கொடுக்குறத, பணம் வாங்குறத அவர் என்கரேஜ் பண்ணுறான்னு அர்த்தம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு ஒரு வெற்றியை தீர்மானிப்பது வாக்குகளுக்கு கொடுக்குற பணம் தான். அதுக்கு அடுத்து தான் செல்வாக்கு எல்லாமே. அப்போ மக்களும் பார்த்திங்கன்னா இந்த பணம் வாங்கி அதுக்கு பழகிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் மக்களும் கரப்ட் ஆகிட்டாங்க. அதுதான் உண்மை. அப்போ அந்த கரப்டான மக்கள்கிட்ட போய் நீ பணம் வாங்காதே அப்படின்னா நம்மளை பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. அப்போ நீ பணத்தை வாங்கிக்க, இது உங்ககிட்டேருந்து திருடின பணம் தான், அதனால் அந்த பணத்தை வாங்கிக்க, ஆனால் ஓட்டை நீ யோசித்து போடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது தப்பு கிடையாது. மக்கள் கரெக்ட் ஆகிட்டாங்க, ஆனால் கரெக்ட் ஆக்கிட்டாங்கன்னு தான் சார் சொல்லணும். அதை ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது இன்றைக்கி. அதனால் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுன்றது அன்றாட பிழைப்புக்காக இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கரப்டாக ஆயிட்டாங்க. அவர்களை கரப்ட் ஆக்கியது இந்த கட்சிகள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாக்குக்காக கையேந்துகிற நிலைமைக்கு அந்த மக்களை வைத்தது இந்த கட்சிகள் தான். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு அவங்க என்ன எதுவுமே செய்யலை. அதனால தான் இன்றைக்கி அந்த வாக்கு என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக உரிமை. அது அதையே விற்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலைதான காரணம். ஸோ அதுக்கும் இவங்க தான் காரணம். அப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் நீங்கள் யோசித்து ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் இவங்களுக்கு மாற்றாக வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ தனக்கு ஓட்டு போடுவதற்காக மக்களை சந்திக்கும் போது இதை சொல்வதுங்கிறது தவிர்க்க முடியாதது தானே. பல நாளாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி தான் சார், எல்லாருக்கும் மாற்றாக தான் வந்திருக்கீங்க, ஆட்சேபனையே இல்லை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றுக் கட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் இப்போ வேணும், ஏன்னா அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை. அப்படின்றப்போ மாற்றுக் கட்சியாக வரக்கூடிய தாவேக அப்படின்றது 100% தூய சக்தி அப்படின்னு விஜய் அவர்கள் பேசும்போது சொன்னார். விஜய் அவர்கள் 100% தூய சக்தி, விஜய்க்கு கீழே இருக்கக்கூடியவங்களும் அந்த தொண்டர்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் 100% தூய சக்தியான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த உத்தரவாதத்தை விஜயாலேயே கொடுக்க முடியாது. அதுதான் உண்மை. என்னன்னா அரசியல் கட்சிக்கு வருபவர்கள்
நிச்சயமாக ஒரு நோக்கத்தோடு தான் வருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ தாவேகா குறித்தே நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த நிர்வாகிகள் பதவிக்கே வந்து நிறைய பேர் பணம் வாங்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு மாவட்ட செயலாளர்களுக்கே கிட்டத்தட்ட பல ரூபாய் வாங்குறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி அதை உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தன் பணம் கொடுத்து ஒரு பதவியை வாங்குறான் அப்படின்னா அது வெறும் கௌரவத்துக்காக வாங்க மாட்டான். புரியுதா இல்லையா? ஒரு 5 லட்சம் கொடுத்து ஒரு பதவியை வாங்கினா அந்த பதவியை வச்சு அவன் 50 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைப்பான். இது ரொம்ப இயல்பானது தானே. அதுக்கடுத்து இவங்க பணமே வாங்கலை, பணமே கொடுக்கலை, தகுதி அடிப்படையில் தான் இந்த பதவிகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ தேர்தல் வரும்போது ஒவ்வொரு வேட்பாளருமே செலவு பண்ணுவாங்க. நீங்கள் போஸ்டர் அடிக்கணும், இந்த வாகனத்தில் வந்து கத்திக்கிட்டு போகணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கா. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு செலவு பண்ணுவீங்கல்ல. அப்போ அந்த பணத்தை நீங்கள் எப்போ திருப்பி எடுப்பீங்க? அப்போ நீங்கள் திருப்பி எடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் அந்த செலவையே பண்ணுறீங்க. அதனால் விஜய் ஒரு தூய்மையான தூய சக்தியாக இருந்தாலும் அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு அந்த மாதிரியான உத்தரவாதத்தை நம்ம யாரும் கொடுத்துட முடியாது. பட் அதே நேரம் இவங்க அரசியலுக்கு புதுசுங்கிறதுனால இந்த அனுபவப்பட்ட கட்சிகள் கையேந்துகிற அளவுக்கு இவங்க போயிட மாட்டாங்க. அதை வேணால் நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதாவது ஊழல் இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஏன்னா தாவேகா வந்து ஊழலே பண்ணாத ஒரு கட்சியாக இருக்கும். தாவேகாவில் இருப்பவர்கள் எல்லாமே தூய சக்தி அப்படின்னு சொன்னால் அல்லது நம்பினா நம்மளை விட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. அதனால் அரசியலுங்கிறதே சாக்கடை தானே. இந்த சாக்கடையில் நிறைய நாரும் அங்கே கம்மியான நாரும். அப்படி தான் நம்ம கணக்கில் அப்படிதான் நம்ம பார்க்கவும் முடியும். அப்படிதான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக. ஏன் விஜய் வந்து அதுக்கு அப்புறம் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அனுபவம் வந்து எனக்கு வந்து கொள்ளையடிக்கிறதுல கிடையாது, உங்களுக்கு வந்து அதில் வந்து நீங்கள்லாம் பிஹெச்டி முடித்தவங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாராவது அடுத்தவங்க ஆரம்பித்த அந்த கட்சியில் இல்லாமல் அவங்களோட அட்ரஸை யூஸ் பண்ணாமல் 1% வாக்குகளாவது வாங்க முடியுமா? எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30% வாக்குகளுக்கு மேலே இருக்குன்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, தாவேக்காவுக்கு 30%க்கு மேலே வாக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, 30% இருக்குதோ இல்லை, நிச்சயமாக 20%க்கு மேலே இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து நம்மளுடைய யூகம், கணிப்பு இல்லை. இப்போ நமக்கு கிடைக்கிற செய்திகள், நம்மளும் ஊடகத்தில் தான் இருக்கோம். பல்வேறு ஊடகங்கள் வந்து இந்த சர்வே எடுக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அந்த சர்வே முடிவுகள் ஒவ்வொரு வாரமுமே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு 10%, அப்புறம் 15, 18, 20 அப்படின்னு விஜய்க்கான செல்வாக்கு நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து அவ்வளோ 30%லாம் இருக்காது அப்படின்னு நம்ம அறிவை கொண்டு கொஞ்சம் கணிக்கும் போது ஒரு 20% இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளால் கணிக்க முடியுது. அது இல்லாமல் என்னுடைய நண்பர், அவர் சர்வே எடுக்கிறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 1/3 இடம் விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்றார். ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 75 இடமாவது விஜயினுடைய கட்சி வெற்றி அடையும்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருப்பதாக சர்வே முடிவுகள் சொல்லுது. ஏன்னா இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் இந்த சர்வே முடிவை வந்து சர்வேக்களை எடுக்கிறதுக்கு ஆட்களை டீம் வச்சிருப்பாரு. அவங்களும் தொடர்ந்து அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அவர் எனக்கு 30% வாக்குகள் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து 30%ங்கிறதே நம்ம விட்டுருவோம், 15%ம்னே வச்சுக்குவோம். இப்போ விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் என்கிற ஒரு தனி நபராக நான் ஆரம்பித்த இந்த கட்சிக்கு 15% இருக்குது. நீங்கள் இருக்கிற கட்சிகள் எதுவுமே நீங்கள் ஆரம்பித்தது கிடையாது. ஸ்டாலின் எடுத்துக்கிட்டால் அண்ணா கருணாநிதிக்கு பிறகு நீங்கள் ஸ்டாலின் கையில் வந்திருக்கு. அதனால அந்த கட்சிக்கு ஒரு 30%க்கு மேலே வாக்குகள் இருக்குது. அதிமுகங்கிறது எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதா வளர்த்து இன்றைக்கி எடப்பாடி அந்த கட்சியை கைப்பற்றியிருக்காரு. அப்போ அதிமுகவுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது எடப்பாடிக்கான வாக்கு சதவீதம் கிடையாது. இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்டாலினாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும், நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்தா எனக்கு கிடைச்ச மாதிரியான வாக்கு சதவீதம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. அது ஒரு சரியான கேள்வி தானே. ஓகே, அப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். விஜய் வந்து சினிமாவிலேருந்து சினிமாவில் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தா முதல்ல விஜய் அவர்களுக்கு இந்த 1% ஓட்டு கிடைச்சிருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக கிடைச்சிருக்காது, அதில் எந்த மாற்றமே இல்லை. என்ன காரணம், அவர் இன்றைக்கு அவருக்கு கிடைத்த சினிமாவை ஏதோ ஒரு பின்புலம் இருக்குல்ல. நிச்சயமா அதுல எந்த மாற்றம் இல்லை. அவர் கேட்கறது என்னன்னா, அவர் சினிமாவில இருந்து வந்திருக்காரு, ஆனா அங்க விஜய்ங்கிற ஒருத்தருக்கான கூட்டம் தான் அது. புரியுதா இல்லை? இப்ப திமுகவுக்கு வர்ற கூட்டத்துல போய் பார்த்தா அண்ணாவுக்காக வந்த கூட்டம் இருக்கும், கருணாநிதிக்காக வந்த கூட்டம் இருக்கும், வேறு பல ஆட்களுக்காக வந்த கூட்டமும் அந்த மாநாட்டில் இருப்பாங்க.
ஸ்டாலினுக்கு வந்தது இருக்கும், உதயநிதிக்கு வந்த கூட்டம்லாம் இருக்கும். அதிமுகவுக்கு போனீங்கன்னா எம்ஜிஆருக்காக வந்த கூட்டம் இருக்கும், ஜெயலலிதாவுக்கு வந்த கூட்டம் இருக்கும், எடப்பாடிக்கு வந்த கூட்டம் இருக்கும். ஆனால் தாவேக்காவுக்கு வந்த கூட்டம் முழுக்க முழுக்க விஜய்க்கு வந்த கூட்டம் தானே. சார் இப்போது ஸ்டாலின் ஆட்சி அப்படின்றது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகளை சொல்கிறாரு. அது வரைக்கும் அதாவது திட்டுறதுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்குமே வந்து பேப்பர் எடுக்காத விஜய் அவர்கள் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சாதாரண பிரச்சனை. தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, மருத்துவம் சரியாக இல்லை, உள்கட்டமைப்பு சரியாக இல்லை, பல்வேறு போராட்டம் நடக்குது, ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, மருத்துவர்கள் போராட்டம் நடக்குது, செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, இப்படின்னு பல்வேறு போராட்டங்களை அடுக்கிக்கிட்டு போகிறாரு. இருக்கக்கூடிய ஒரு பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த அடிப்படை பிரச்சனைகளையே நீங்கள் வந்து பேப்பரை பார்த்து அட்ரஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல இந்த அடிப்படை பிரச்சனைகள் எங்கேருந்து தெரிய போகுது, எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க? அதையே பேப்பரை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஸ்டாலினோட ஆட்சி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறாரு, எல்லாத்தையுமே தன்னுடைய நினைவிலிருந்து எடுத்து பேசுகிற அளவுக்கு விஜய்க்கு வந்து அனுபவம் கிடையாது. நான் சொன்ன பிரச்சனை ரொம்ப அடிப்படையான நேற்று வரைக்கும் அவர் ஒரு சினிமா நடிகர், இன்னைக்கு தான் அவர் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. மெல்ல மெல்ல அவருடைய பேச்சில் வந்து ஒரு முன்னேற்றமும் பக்குவமும் இருக்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். அதாவது விக்கிரவாண்டியில் விஜய் பேசின பேச்சுக்கும் இன்றைக்கி சேலத்தில் விஜய் பேசின பேச்சுக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் எந்த அளவுக்கு இவர் வந்து பக்குவப்பட்டு பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி சில விஷயங்களை குறிப்பெடுத்து தானே பேசுவாங்க. இப்போ விஜய் பேசுகிறத பற்றி நம்ம பேசுகிறோம், குறிப்பை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஸ்டாலின் பேசுறதும் குறிப்பை பார்த்து தானே பேசுறாரு. அதுக்கு அடுத்து இப்போ திமுக மீது குறை சொல்வதற்காக டிஃபால்ட்டாக வாயில வந்த எல்லாத்தையுமே பேசிட முடியாதுல்ல. என்ன பிரச்சனை நடக்குதோ அதைத்தான் பேச முடியும். நீங்கள் சும்மாவது வாயில வந்த மாதிரி தண்ணீர் பிரச்சனை, வேலைவாய்ப்பு, விவசாயம்னு வரிசையாக அடுக்க முடியாதுல்ல. நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே அடிக்கிட முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து இன்னைக்கு தான் வந்திருக்காரு அரசியலில், வந்து அவர் ஆரம்ப நிலையில் இருக்கார். அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாலினிடமும் கருணாநிதியிடமும் உள்ள பக்குவத்தையும் என்ன அந்த இதை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து இன்டெப்த்தாக உள்ள பிரச்சனைன்னு இருக்குல்ல, இப்போ கச்சத்தீவு மாதிரியான பிரச்சனைகள், இல்லை இப்போ தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் போயிருக்கலாம், அந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஓகே, அக்செப்டட். இப்போ விஜய் அவர்கள் இன்றைக்கி அட்ரஸ் பண்ண எல்லா விஷயமுமே தமிழ்நாட்டில் வந்து அடிப்படைக்காக பிரச்சனையில் இருக்கக்கூடிய விஷயம். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையான தண்ணி வந்து இப்போ காசு கொடுத்து வாங்குகிற நிலமையில் இருக்குது. எந்த ரோடுமே வந்து சரியான ரோடாக இல்லை. மருத்துவம்ன்றது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். மருத்துவ கட்டமைப்பும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி தான். இது வந்து ஒரு சாதாரண மனுஷனை கேட்டாலே வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் சாதாரண விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்குமே நீங்கள் பார்த்து தான் அட்ரஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் என்றைக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் முதலமைச்சராக ஆக போகிறீங்க? வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் இந்த தேர்தலில் இன்னும் 2 மாதத்தில் முதலமைச்சர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது முதலமைச்சராக இருப்பவர்களே பேப்பரை பார்த்து படிக்கிற நிலைமையில தான் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தலைவர் ஒரு பேப்பரில் உள்ள குறிப்பை பார்த்து பேசுகிறது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே விஜய் வந்து பேப்பரில் இருக்கிற அந்த குறிப்பை பார்த்தாரு, என்ன அதில் மாற்றம் இல்லை. அதில் என்ன எழுதியிருக்குன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் இதைத்தான் அவர் படித்தார் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுக்கடுத்து சில பேர் பார்த்திங்கன்னா மொத்தத்தையுமே எழுதி வச்சுட்டு படிப்பாங்க, சில பேர் குறிப்பு சிங்கிள் வேர்டுலாம் வச்சுருப்பாங்க. அதனால் அவர் என்ன குறிப்பை பார்த்தாருன்னே நமக்கு தெரியாது. அதனால் அதை வச்சு நம்ம இப்படி அவரை ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே எல்லாருடைய மெமரி பவருமே ஒரு கருணாநிதி அளவுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்டாலினே இன்னும் பேப்பர் பார்த்து படிக்கிற நிலமையில தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது விஜயெல்லாம் அவரோடு ஒப்பிடும்போது நேற்று அரசியலுக்கு வந்தவர், அவர்கிட்ட விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா வந்து விஜய் தான் பேசும்போது சொல்கிறாரு, உங்களுக்காக வந்து எந்த பிரச்சனைனாலும் நான் எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன் அப்படின்னு. இப்போ வரைக்கும் விஜய் அவர்களே சுட்டி காட்டின பல்வேறு போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பல்வேறு போராட்டங்களில் விஜய் அவர்கள் எங்கே எக்ஸ்ட்ரீமாக போய் குரல் கொடுத்தாருன்ற ஒரு கேள்வி எழுது. அதாவது ஒரு கட்சி தலைவராக நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமும் போகலை, அதில் எந்த மாற்றமே இல்லை. பல்வேறு போராட்டங்களின் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அறிக்கை கூட விடலை, சம்மந்தப்பட்ட யாரையும் மீட் பண்ணலை, அது எல்லாமே உண்மைதான். பட் அதே நேரம் அவர் சொல்வது, என்னை வெற்றி பெற வைத்தால் ஒரு முதலமைச்சராக உங்களுக்காக நான் நிற்பேங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற விஷயம். இதை நம்புறதும் நம்பாததும் மக்களுடைய விருப்பம் என்ன. அதுக்கு அடுத்து ஒரு அரசியல் மேடையில் ஒரு கட்சி தலைவர் பேசுவதை வச்சு என்ன இவர் வந்து இப்படி பண்ணினாரா அப்படி பண்ணினாரான்னு கேள்வி எழுப்புறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா விஜய் குறித்து நம்ம இப்படி ஒரு கேள்வி எழுப்புனா இதே கேள்வியை நம்ம மற்ற தலைவர்கள் பேசும்போது நம்ம எழுப்பணுமா வேணாமா?
இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசுறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட இல்ல ஆனா இன்னொரு அதுல ஒரு வாக்குறுதிகள்லாம் மாற்று கருத்து கொடுப்பாங்க. இருக்கு சார். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசும்போதே சொன்னோம், மத்தவங்களுக்கு கூட்டம் வருதா, விஜய் அவர்களுக்கு கூட்டம் வருதா? மத்தவங்க வர்றத மக்கள் எதிர்பார்க்குறாங்களா, விஜய் அவர்கள் வர்றத மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? இல்ல மத்தவங்க பேசுனா விஜய் பார்ப்பாங்களா, மத்தவங்க பார்ப்பாங்களா? இல்ல விஜய் பேசுனா மத்தவங்க மக்கள் பார்ப்பாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது, அப்ப எல்லா இடத்துலயும் விஜய் அவர்களோட குரல் இருக்கணும். எல்லா போராட்ட களத்திலயும் விஜய் இருக்கணும். விஜய் அவர்கள் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து மக்களுக்கு வரணும் இல்லையா? அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. இல்லை அதான்மா, இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இப்போ தான் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்காக பல விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ அப்படித்தான் இந்த விஷயங்கள், எனக்கு அதிகாரம் கிடைத்தால் நான் உங்களோட நிற்பேன், உங்களுக்காக எல்லாமே பண்ணுவேங்கிறாரு. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் கிடைத்த பிறகு அவர் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா அது நிச்சயமாக விமர்சனத்துக்குரியது தான். பட் இன்றைக்கு கட்சி தலைவராக அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களில் பெருசாக அட்ரஸ் பண்ணலை. பட் அதே நேரம் அவருக்குள்ள பெரிய சிக்கல் என்னன்னா, நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொன்னது தான், விஜயினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே விஜயாக இருப்பது தான். புரியுதா இல்லையா? மற்றவர்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம், ஆனால் விஜயால் போக முடியாது. மக்கள் கூட்டம் திரண்டுரும், அதுவே வந்து ஒரு பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக அமைஞ்சிரும். கரூரில் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பதால் விஜயால் நினைத்தாலும் எதையுமே செய்ய முடியாது. இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிங்கல்ல, 2 பேர் அடிபட்டாங்க, ஏன் அவங்கள போய் விஜய் பார்க்கல? இன்னும் சொல்ல போனால் விஜய் பார்க்க நினைத்து இருக்கலாம், பார்க்க முயற்சித்து இருக்கலாம், ஆனால் அவரால் போக முடியாது. என்ன காரணம்னா கூட்டம் கூடும், அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுலாம் அவர் யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதான் விஜயாக இருப்பது தான் அவருக்குள்ள ஒரு பெரிய. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க களத்துக்கு போக முடியல, களத்தில் பேச முடியல, தொடர்ந்து விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் பத்திரிகையாளரை சந்திக்கலை, ஏன் பத்திரிகை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றாரு. ஓகே, உங்களுக்கான ஒரு பத்திரிகையை உருவாக்குங்க, அந்த பத்திரிகையில் நீங்கள் டெய்லி பேசுங்க, நீங்கள் பேசக்கூடிய கருத்தை வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க, விஜய் அவர்களுடைய பார்வை என்னவா இருக்குது, விஜய் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுப்பாங்க, இதுதானே எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகி பல நாட்கள் ஆகிடுச்சு. இங்கே வந்து நீங்கள் சேலம் மாவட்டத்தில் தான் வந்து அதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கணும், சேலத்தில் நடக்கக்கூடிய மாநாட்டில் தான் நீங்கள் வந்து அதுக்கான பதிவை இடணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. அதுக்கு நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், உடனே நீங்கள் திமுகவை குறை சொல்லியிருக்கலாம், உடனே திமுகவை வந்து சுட்டி காட்டியிருக்கலாம். அப்போ வந்து இளைஞர்களை வந்து ஐயோ நமக்காக விஜய் குரல் கொடுக்குறாரே அப்படின்னு திரும்பி பார்த்துருப்பாங்கல்ல. அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்தானவுடன் விஜய் வந்து அவருடைய ட்விட்டரில் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து ஒரு கட்சி தலைவராக ஊடகங்களை சந்திக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இன்றைய காலகட்டத்தில் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னேன்னா அதை ஒரு பெரிய குற்றமாக நம்ம சொல்லலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியான்னு வந்த பிறகு அவங்கவுங்க கைக்குள்ளேயே ஊடகம் வந்துடுச்சு. இப்போ விஜய் வந்து ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணுவார்னா, இப்போ நம்மை போன்ற பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த செய்தியை நம்மகிட்ட கொடுப்பாங்க, நம்மளுடைய ஊடகத்தில் வெளியிடுவோம், அது மக்கள்கிட்ட போகும். சுருக்கமாக சொல்லணும்னா நடிகர்களும் சரி அரசியல்வாதிகளும் அவர்கள் மக்களை தொடர்பு கொள்வது நம்ம மூலமாக தான். ஓகே. ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்துருச்சு, அவங்க கையில் இருக்கிற ஃபோன்லேயே அவங்க மக்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறத தப்புன்னு போட்டால் அது மக்கள்கிட்ட போயிடும். அது மட்டும் இல்லை, ஊடகங்களும் அந்த செய்தியை கேரி பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவாங்க. அப்படி இருக்கும்போது எதற்கு ஊடகங்களை சந்திக்கணும்? அதுதான் கேள்வி. அதுக்கு அடுத்து இன்றைக்கு சமூக ஊடகங்களா ட்ரெடிஷ்னல் ஊடகங்களா அப்படின்னா பல பேருக்கு பத்திரிகை படிக்கிற பழக்கமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. இந்த தலைமுறை கையில் பேப்பரை கொடுத்தீங்கன்னா, ஒரு வார புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா தூக்கி போட்டு ஓடிடுவாங்க. இதுதான் உண்மை. என்னென்னா வாசிக்கிற பழக்கமே இந்த தலைமுறைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவர் ஊடகங்களை சந்திக்கணும்? எதுக்கு வந்து ஒரு ஊடகத்தை அவர் தொடங்கணும்? புரியுதா இல்லையா? அது அவசியம் இல்லை. அவர் வாயை திறந்தா, அவர் நின்னா நடந்தா அதை வந்து ஒளிபரப்புவதற்கு அத்தனை ஊடகங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ எதுக்கு இவர் சொந்தமாக எதுக்கு ஊடகத்தை தொடங்க? விஜய் பேசுனா எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரியுதுல்ல சார். அப்போ விஜய் பேசுனா எல்லா கருத்தும் மக்கள் கிட்ட ரீச் ஆகும்ல சார். கண்டிப்பா அவரால் ஊடகத்துல பேச சொல்றோம், அவசியமே இல்லை. அது அவருடைய சோஷியல் மீடியா மூலமாகவே அந்த கருத்தை வந்து ஒரு மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகலாம். நீங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல இன்றைய எந்த தலைவர்களுமே இனிமே பிரஸ் மீட்டே வேண்டான்றீங்களா? இல்லை, இன்னும் சொல்ல போனா இல்லை கேளுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே சோஷியல் மீடியா வந்த புதுசில் சில நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவிலேயே அவங்க கருத்தை போடுவாங்க. அப்போ நான் வந்து அந்த பிஆர்ஓவை கூப்பிட்டு சொல்லுவேன், இது ரொம்ப தப்பாக இருக்குது, ஊடகங்களை எங்களை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் ட்விட்டரில் போட சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு அந்த காலம்லாம் மாறிடுச்சு.
சோஷியல் மீடியா வந்து நம்ம எல்லாம் தாண்டி மேலே வந்துருச்சு. அதனால் ஊடகங்கள்ங்கிறது இன்றைக்கி அவசியம் இல்லை. அதே நேரம் இன்றைக்கி ஊடகங்களுடைய லட்சணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஊடகங்களும் அரசியல்வாதியினுடைய கையில் இருக்குது, அல்லது அரசியல் கட்சிகளால் விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகமாக இருக்குது. இப்போ இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? முதல்ல இவரை ட்ரிகர் பண்ணி, ஏன்னா இவரை அசிங்கப்படுத்துறது எப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டோட தான் அந்த பத்திரிகையாளரே கிளம்பி வந்திருப்பார். ஓகே, அது விஜய்க்கு அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சேலத்தில் நடந்த அந்த மாநாட்டை எடுத்துக்குவோம். 1,00,000 பேருக்கு மேலே அந்த இடத்துல நிற்க முடியும். 5,000 பேருக்கு தான் அனுமதின்னு காவல்துறை சொன்னதால் வேறு வழி இல்லாமல் விஜய் வந்து அங்கே அந்த மீட்டிங்கை நடத்துகிறாரு. பார்த்தா திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள் ஒரு ட்ரோன் ஷாட்டை போட்டு என்ன தெரியுமா போடுறாங்க? விஜய் கூட்டத்துக்கு ஆதரவு மக்கள் வரவே இல்லை, மைதானமே காலியாக கிடக்குன்னு போடுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஊடகங்களுடைய லட்சணம் வந்து இப்படி இருக்குது. இவங்களை கூப்பிட்டு வச்சு இவங்கள் மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்லணுங்கிறத விட ஒரு அடி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. பட் அதே நேரம் இவர் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார்னு வச்சுங்க, அன்னைக்கு இவர் ஊடகங்களை தவிர்த்தா அது தவறு. அன்றைக்கு நீங்கள் ஊடகங்களை சந்தித்து தான் ஆகணும். ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை இந்த ஊடகங்கள் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க, அதுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஆனால் ஒரு கட்சி தலைவர் ஊடகங்களை சந்திக்க வேண்டிய தேவை இன்னைக்கு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சந்திக்கணும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அது அவசியம் இல்லை. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி மட்டும் சார். இப்போ நீங்கள் இந்த மாநாடு பார்த்துட்டீங்க, இப்போ திமுக ஒரு மாநாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஈரோடுலேருந்து இப்போது சேலம் வர்றதுக்கே 1.5 மாதம் ஆகிடுச்சு அந்த அனுமதி ப்ராசஸ் எல்லாமே. ஆனால் அந்த ஒரு மாத காலத்தில் இளைஞர் அணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு ஒன்று திமுக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து பங்கேற்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து திமுக தப்பு பண்ணாலும் அதை அப்பட்டமாக பண்ணி இப்படி மாட்டிக்கிறியன்ற மாதிரி என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையில் வந்து திமுக, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து விஜயோட எல்லா ஃபார்மெட்டையும் திமுக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. நேற்று கூட பார்த்துருப்பீங்க 234 தொகுதியிலையும் உங்கள் ஸ்டாலின் நிற்கிறதா நினச்சி நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு இருக்காரு. சரி, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, காப்பி அடிக்கிறீங்க, அதை வந்து அப்பட்டமாக பண்ணுறீங்களே, தெரியுதில்ல. அதாவது அவர் அதிகாரத்தினுடைய பலம் என்ன அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். விஜய்னு ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் எங்குமே கூட்டம் நடத்த முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை இந்த அரசு கொடுக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் தன்னுடைய அதிகார பலத்தில் நினைத்த இடத்தில் பல லட்சம் மக்களை கூட்டி, மக்கள் திரண்டு வரல, இவங்க கூட்டிட்டு வந்து அந்த விழாவை நடத்துகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேரில் அந்த விழாக்களை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அது ஒரு வகையில் அதிகார துஷ்பிரயோகம் தான். இப்போ சமீபத்தில் அந்த பெண்களுக்கான ஒரு மாநாடு, அரசு பஸ்ஸில் தான் அந்த பெண்களே அங்கே கொண்டு வந்து இறக்குறாங்க. என்ன இப்போ யோசிச்சு பாருங்க, அரசு பஸ்ஸை எப்படி ஒரு கட்சி உடைய நிகழ்ச்சிக்கு பயன்படுத்த முடியும்? அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு லூப் ஹோல் அப்படின்னா, இன்றைக்கி எல்லா பஸ்ஸுலையுமே பெண்களுக்கு வந்து இலவச பயணத்துக்கு தான் அனுமதிக்கிறாங்க. அப்போ திமுக மாநாட்டுக்கு இதே மாதிரி பெண்களை திரட்டி கொண்டாந்து இறக்கி ஏற்றிட்டு போகலாம், யாரும் கணக்கு கேட்க முடியாது. எப்போ அங்கே பெண்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த டிக்கெட் பணம் எங்கேன்னு கேட்க முடியாது. ஆல்ரெடி நாங்கள் மகளிருக்கு இலவச பயணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் அவங்க எங்கே இறக்கி விடப்படுறாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிகாரம் கையில் இருப்பதால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க பெரிய அளவில் அதை வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் கூட்டத்துக்கு இப்படி ஒரு நிபந்தனை, திமுக கூட்டத்துக்கு எந்த நிபந்தனையும் இல்லைங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து லட்சக்கணக்கான மக்களை வச்சு ஒரு மாநாடு நடத்திட்டோம், இது நமக்கு ஒரு வெற்றியை தருன்னு நீங்கள் வெற்றி கழிப்பில் இருப்பீங்க. ஆனால் மக்கள் என்னன்னா இந்த ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்போ ஒரு பவரை வச்சுட்டு நீங்கள் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் அதிகாரத்தை வச்சுட்டு எப்படி விஜயை முடக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்கும்போது அது வந்து தேர்தல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி வெளிப்படும். ஓகே, ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது இப்போ பலமாக இருக்கா சார்? ஏன்னா அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் உள்ளே இருந்தே வந்து நிறைய பிரச்சனைகள் தோன்றாங்க. இப்போ வந்து தொகுதி பங்கீட்டு பிரச்சனையிலுமே வந்து செல்வ பிறந்தகை அவர்களே வந்து வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சார். அப்படின்றப்போ உண்மையாகவே அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கா? உடைகிறதுக்கான அந்த ஏதாவது அறிகுறி இருக்குதா? இல்லை, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுமே அவங்களுக்கு வந்து அதிக எண்ணிக்கையில் தொகுதி வேணும்னு கேட்குறாங்க. திமுக நிச்சயமாக கொடுக்காது. அதான் ஸ்டாலின் சொல்லிட்டாரு. ஆமாம், திமுகவுடைய சைக்காலஜி என்ன அப்படின்னா 4.5 வருஷம் தோழமை கட்சிகளோடு தோழமையோடு இருப்பாங்க. தேர்தல் நேரம் அந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையாராக மாறிடுவாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கும்.
அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க கேட்குற எண்ணிக்கையில் அவங்களால கொடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றாங்க, அதுக்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக அந்த தொகுதி பங்கீடு நடக்கும்போது நிச்சயமாக அதில் ஒரு விரிசல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் மாற்றமில்லை. எல்லாத்துக்கும் மேலே இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது கொள்கை கூட்டணி கிடையாது. இவங்களோட போனோம்னா ஆமாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் இவங்களோட போனோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், 5 வருஷம் அதிகாரத்தில் இருக்கலாம். இவர் கூட போனோம்னா வெற்றி வாய்ப்பு கம்மி. அப்போ இந்த தேர்தலில் நம்ம இவர் கூட போக வேணாங்கிற அந்த கணக்கு தானே. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன கொள்கை அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் இதெல்லாம் இதுக்குள்ளார கிடையாது. அதனால் எது வேணாலும் நடக்கலாம். கண்டிப்பாக சார். ஓகே, கண்டிப்பாக மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.